கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இடைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ, தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ புது பலன் அடைவார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக அதிகாலையிலே எழுந்து காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை புது பலனினால் நிரப்புகிறார், புது வல்லமையினால் நிரப்புகிறார், புது அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தினால் நம்மை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? காத்திருக்கும் போது புது பலன். ஹல்லேலூயா. கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஓடினாலும் இலைப்படைய மாட்டோம், நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வில்லாமல் நாம் ஓட முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், வல்லமையை கொடுக்கிறவர், அந்த வல்லமைகளை பெருக பண்ணுகிறவர். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறோமா? என்னால் இதற்கு பிறகு ஓட முடியவில்லை என்று சொல்லி வருத்தத்தோடு கண்ணீரோடு நாம் இருக்கிறோமா? சோர்ந்து போய் பலன் அற்றவர்களாய் இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவர், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலுமே நம்முடைய சோர்வுகளை நீக்கி நமக்கு பலன் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் கர்த்தர் என் பலன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரே நமக்கு பலன், அவரே நம்மை நடத்துகிறவர். நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறோமோ, நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவருடைய பலனை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றது போல, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அதிகாலையிலே அவருடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது புது பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கால்களை மான் கால்களை போல ஆக்குவார், நம்மை அவருக்காக ஓடச் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஓடினாலும் நாம் இலைப்படைய மாட்டோம். கர்த்தருக்காக நாம் நடக்கும் பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம். புது பலனை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தருக்காக ஓடுவோம். நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியங்களை குறித்து சோர்ந்து போகாதபடிக்கு, கவலையோடு வாழாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருப்போம், களி கூறுவோம். அதுவே நமக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை வேலை செய்வதற்கு பலனில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். வியாபாரம் செய்வதற்கு எனக்கு பலனில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு புது பலனை கொடுப்பார். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் கர்த்தர். வேலைகளை செய்ய கர்த்தரே நமக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலனற்ற நிலைமையிலே சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சோர்வின் ஆவியை உங்களை விட்டு நீக்குவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் கர்த்தருக்காக ஓட முடியும். உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் வேலை செய்ய முடியும். கர்த்தர் கொடுக்கிற பலனினாலே. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். அவர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். கர்த்தருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் நிரப்புவார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருப்போம். அவருக்காக நாம் காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்திலே இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். கர்த்தரையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்கள், அவருடைய வல்லமையை நித்தமும் தேடுங்கள் என்றது போல. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை நாம் தேடுவோம், நாடுவோம், ஓடுவோம். அவருடைய சமூகத்திலே தரித்திருந்து அவருடைய உன்னத பலனை, தேவ பலனை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க, உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் புது ஜீவனை கட்டளையிடுவீராக. பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே நீங்கி போகட்டும். ரீபா கபரா ஷகரா கதூரி கரதரபலா ரபா கபரா ஷேக்கே லேக்கே தின ஹந்தரோ ரபா லாபா ரபா தூராபா ரபா ஷேக்கே லேக்கே தின ஹந்தரோ. என் தேவன் ஆசீர்வதிங்க, நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும், பண தேவைகளையும் சந்திங்கப்பா. கர்த்தரே கூட இருந்து பிள்ளைகளுக்குள்ள எல்லா காரியங்களையும் ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா ரபா ரபா தூர் ரபா கே ரே ஷே கே லாக்கா ரஹா தரா ஹதூரபா சந்தரோ ரீபா லபா ரபா தூரபா ரபா ரபா. என் தேவன் சமாதானத்தை கொடுத்துருக்கீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய பொருளாதார தேவைகளை, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே, உபத்திரத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களே மாற்றுங்க. கையின் கிரியைகளை ஆசீர்வதிங்க, வர்த்திய பண்ணுங்க. யாரெல்லாம் தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி பெருக பண்ணுங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்றது போல ஒவ்வொரு குடும்பத்தையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலும், நீரே எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உம்முடைய சமூகத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.